ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு மந்த் மே மந்த்துக்கான என்னோடய சேவிங்ஸ் என்ன அப்படின்றத உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மே மந்த்துக்கான சேவிங்ஸ் என்ன அப்படின்னா, நான் அடுத்ததாக ஒரு எஃப்டி போடலான்னு இருக்கேன். அது பார்த்திங்கன்னா ஒரு 7,000 பக்கம் மணி தான் கொஞ்சம் சேர்ந்துருந்தது. எனக்கு இன்கம் வந்துட்டுருக்குது. அதனால தான் நான் இந்த மாதிரி நிறைய சேவிங்ஸ் புதுசு புதுசாக நான் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் கேட்குறீங்க, என்னால் சேவிங்ஸ் பண்ண முடியல, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. நம்ம நான் ஏற்கனவே ஆக்டிவ் இன்கம், அதுக்கப்புறம் பேசிவ் இன்கம் பற்றி பேசியிருப்பேன். ஸோ அந்த பேசிவ் இன்கமில் தான் நான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேங்க. ஸோ பேசிவ் இன்கம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டிவ் இன்கம் ஒரு பல்கான ஒரு அமௌண்ட் வரும். பேசிவ் இன்கம் அதிலேருந்து ஒரு 10% அந்த மாதிரி வரலாம். சரிங்களா? ஸோ அந்த அமௌண்ட்டு பேசிவ் இன்கம் எப்போவுமே லேடிஸோட அமௌண்ட்டுன்னு வச்சுக்கலாம். ஒரு வீட்டில் மெயின் ஆக்டிவ் இன்கமே லேடிஸோடது தான் இருக்கும். பட் எங்கள் வீட்டில் பேசிவ் இன்கம் தான் என்னோடய இன்கம். ஸோ அதை தான் நான் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இந்த மந்த் போட போகிறேன். ஸோ எவ்வளோ ருப்பீஸ்ன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு 7,000 ருப்பீஸ் லாஸ்ட்டு மந்த் இந்த மந்த்து நான் சேர்த்து வச்சுருந்தேன். இந்த மந்தோட தான் நான் மே மந்தோட சேவிங்ஸில் போட்டு விட்டுருவேன். ஸோ ஏன்னா இன்னும் இன்றைக்கி 29 நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கப்ப, அதுக்கப்புறமா 30 ஒரு நாள் தானே இருக்குது. ஸோ மே மந்த்துக்கான சேவிங்ஸ் நான் இதுதான் பண்ண போகிறேன். ஸோ நான் டிசம்பர்லேருந்தே சேவிங்ஸ் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இது 6th மந்த்து. டிசம்பர், ஜானு, ஃபெப்பு, மார்ச், ஏப்ரல், மே, இது 6th மந்த்து. அடுத்த 6th மந்த்துக்கு என்ன பிளானுன்றது இன்னும் யோசிக்கல. ஸோ ஒரு மாதம் ஒரு பிளான் போயிட்டுருக்குது. சரிங்களா? இது வரைக்கும் நம்ம காயின் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறமா 2 எஃப்டி போட்டிருக்கோம். இப்போ ஒரு ஆர்டி போட போகிறோம். அதுக்கப்புறமா தாலி செயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம். அது மாதிரி லாக்கரும் அதுலேயும் ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் ஒன்று போட்டு வச்சுருந்தோம். ஸோ இதெல்லாமே கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் நம்ம மெல்ட் பண்ணிவிட்டு அதை இதை சேர்த்து வச்சுருந்தேன். சரிங்களா? கோல்டாக சேர்த்து வச்சுருந்தேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மணியாகவும் போயிட்டுருக்குது. அதுக்கப்புறமா கோல்டாகவும் சேமித்து வச்சுருக்கேன். ஸோ ஒரு மந்த் அல்டர்னேட்டிவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்பொழுது நிறைய விஷயங்கள் நம்மளால் கண்டிப்பாக பண்ண முடியுங்க. ஸோ இப்போ மே மந்த்துக்கு நான் எப்படி போட்டு விட்டுட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கு அடுத்தது ஜூன் மந்த்துக்கு தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நான் எதுக்கு போட்டு விட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள்லாம் தவிர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். தேவையில்லாமல் நம்ம அனாவசிய செலவுகள் பண்ணுவோம் மணி கையில் இருந்தால். அதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் டக்குன்னு போட்டு விட்டுறேன், கையில் காசு இருக்கும்போதே. ஸோ ஒரு சில பேர் யோசிச்சுப்பீங்க, வேறு எதனா செலவு வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மணியை அப்படியே கையிலே வச்சுட்ருப்பீங்க. வேறு ஒரு செலவுக்காக வச்சது தேவையில்லாத மற்ற செலவுகள் பண்ணிகிட்ருப்போம். சரிங்களா? அதனால் இருக்கிறப்ப கையில் வரப்போவே நீங்கள் டக்குன்னு ஒரு சேவிங்ஸ், எனக்கு பேங்க்கில் கிரெடிட் ஆகிறப்ப பேங்க்லேயே போய்ட்டு நான் எஃப்டியை க்ரியேட் பண்ணி போட்டு விட்டுறேன். அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் உங்கள் பேங்க்கில் நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக பண்ண முடியும். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு மந்த்து கோல்டுனா, செகண்ட் ஒரு மந்த்து மணி, அப்புறம் திடீர்னு கோல்டு அப்புறம் மணிலேயே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது மாதிரி நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் நான் இன்னும் ஓப்பன் பண்ணல. போஸ்ட் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணேன்னா உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். அது எனக்கு ரொம்ப ட்ராபேக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. நான் அதை பற்றி கிளியராக விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அதில் போடலான்ட்டு இருக்கேன். ஒரு 2 மந்த்ஸ் கழித்து போடலாம் அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு மந்த்து ஜூன் மந்த்து எப்படி இருந்தாலுமே கோல்டு எதனா எடுக்கலான்னு யோசிச்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி உங்களோட பார்ஷியல் இன்கமில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சேவிங்ஸு அப்போ தான் அதிகமாக இருக்கும். ஸோ எனக்கு செகண்ட் இன்கம் பார்த்திங்கன்னா, ஹவுஸ் ரெண்ட்டுமே வருது. அதையுமே இந்த மாதிரி ஸ்ப்ளிட்டப் பண்ணி நான் எஃப்டியில் போட்டு விட்டுருவேங்க. ஸோ மணி மேக்ஸ் மணி அப்படின்ற கான்செப்டில் தான் நான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மணி சும்மா இருந்தால் ஒன்றுமே சரி வராது. அதனால் மணி மல்டிப்ளை பண்ண கற்றுக்கோங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேங்க. அன்டில் ஸ்டே வித் மீ, ஹேமா. பாய்.